ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இன்றைக்கி வந்து நம்ம 6th to 12th பயாலஜி டியூனோ சீரீஸில் சில டியூனோஸ் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இந்த வீடியோவில் வந்து சில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் வரும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பயாலஜினாலே சில பேர் டென்ஷனு, சில பேருக்கு பிடிக்காது. நம்ம வந்து ஓவராலாக வந்து பார்ப்போம். இது வந்து பாருங்கள், இந்த டேபிளர் காலம் என்ன இதை பற்றி சொல்லுது. இன்வெர்டிபிரேட்ஸ் இருக்குல்ல, முதுகெலும்பு இல்லாதது, அதோட கேரக்டர் எப்படி இருக்கும், அதில் என்ன ஃபைலம் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ டீப்பாக எல்லாம் பார்க்க வேணாம், நம்ம சும்மா எப்படி வரும் கொஷின்ஸ்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபைலம் புரோட்டோஜோவா, அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்பாங்க. அமீபா, யூக்ளினா, பரமிஷம், எது கீழே, எந்த ஃபைலம் கீழே வரும். ஃபைலம் பொரிஃபெராவா, இல்லை கொலென்ட்ரேட்டாவா, இல்லை புரோட்டோஜோவா, அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். அதனால் நம்ம இதை பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப சயின்ஸை பார்த்து பயப்பட வேணாம். இப்போ வந்து முதுகெலும்பு இல்லாதது, அதோட கேரக்டர், அது கீழே என்ன வருதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபைலம் புரோட்டோஜோவில் பாருங்கள், அமீபா, யூக்ளினா, பரமீஷியம். இதோட இது எப்படி இருக்குன்னா, மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலர் சூடோபோடியா இருக்கும். ஃப்ளஜெல்லா, சீலியா வந்து லோக்கமோஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபிஷிங், கான்ஜுகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். பொய்க்கால்னா சூடோபோடியா. சரிங்களா? ஃப்ளஜெல்லனா அந்த முடியாக இருக்கும் இல்லையா, சீலியாவும் அப்படி தான் சின்னதாக இருக்கும். சின்ன முடியாக இருந்துச்சு, அது வந்து சீலியா. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் பொரிஃபெரலா பாருங்கள், லியூகோசொலினியா, ஸ்பாஞ்சில்லா, சைக்கான். ஸ்பாஞ்சில் எதில் வருதுன்னா பொரிஃபெரலா தான் வருது. இது வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைலம் கொலென்டரேட்டா பாருங்கள், ஹைட்ரா. அப்போ ஹைட்ரா எதில் வருது, ஜெல்லிஃபிஷ் எதில் வருதுன்னா கொலென்டரேட்டாவில் தான் நம்ம போடணும். டிப்ளோபிளாஸ்டிக் எது ரிலேட்டட்னா கொலென்டரேட்டா. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும், ஃபுல்லாலாம் வராது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் பிளாட்டி ஹெல்மின்தஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு, லிவர் ஃப்ளூக்கு, பிளனேரியா, பிளட் ஃப்ளூக், டேஃபார்ம். இந்த நாடா புழு அப்படி என்ன எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து இதில் தான் வருது. லிவர் ஃப்ளூக்கு, பிளட் ஃப்ளூக்கு, டேஃபார்ம் எல்லாமே. ஃபைலம் அஸ்கல்மின்தஸ் ஆர் நெமட்டோடா, இது கேட்டிருக்காங்க. அஸ்கல்மின்தஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னா நெமட்டோடா. இது வந்து அகாரிகஸ் லும்ரிகாய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைலம் அனிலிடா பாருங்கள், எர்த்வார்ம்ஸ் இதில் தான் வருது. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஏன்னா ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி இல்லையா. அப்போ ஃபைலம் அனிலிடாவில் வர்றது என்னது, எர்த்வார்ம். லீச்சு, நெரிஸ் எல்லாமே வந்து இதில் தான் வருது. ஃபைலம் ஆர்த்ரோபோடா, நம்மளுக்கு தெரியும். ஆர்த்ரோபோடானாவே வந்து இன்செக்ட்ஸு, கிராப், ப்ரான், மில்லிபீட் இது எல்லாமே வந்து ஆர்த்ரோபோடாவில் வருது. ஸ்கார்பியன், ஸ்பைடர் எல்லாமே வருது பாருங்கள். ஃபைலம் மொலஸ்காவில் வந்து கட்டல் ஃபிஷ்ஷு, ஸ்னெயிலு, ஆக்டோபஸ். ஸ்னெயில் எதில் வருதுன்னு கேட்டிருக்காங்க, மொலஸ்கா. அந்த ஸ்கின் எல்லாமே வந்து வளவலன்னு இருக்கும் இல்லையா, சாஃப்டாக, அதனால சாஃப்ட் பாடி எதில் வருதுன்னா மொலஸ்காவில் தான் வருது. நெக்ஸ்ட்டு ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா வந்து ஸ்டார் ஃபிஷ். இந்த கொஷின் ஆல்ரெடி வந்திருக்கு. எக்கினோடெர்மேட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு, சி அர்ச்சின், பிரிட்டில் ஸ்டார், சி குக்கும்பர் கேட்டிருக்காங்க, அண்ட் சி லில்லி. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து கார்டேட்டா. கார்டேட்டில் வந்து நிறைய வருது பாருங்கள். கிளாஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளாஸ். ஸ்பைசஸ்னால் ஷார்க்கு, கட்லா, மில்லட்டு, திலாப்பியா. இது வந்து ஃபிஷ்ஷஸ் வெரைட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஆம்பிபியா பாருங்கள். ஆம்பிபியா நமக்கு தெரியும், ஃப்ராகு, டோடு, சாலமண்டர், கெசிலியன். ஆம்பிபியன்ஸ் எல்லாமே வந்து ஆம்பிபியாவில் வருது. கிளாஸ் ரெப்டீலியாவில் பாருங்கள், கார்டன் லிசார்டு, ஹவுஸ் லிசார்ட், டட்டல், டாட்டாய், ஸ்னேக்கு, குரோக்கடைல் எல்லாமே வந்து ரெப்டீலியாவில் வருது. இந்த ஊந்து போகுது இல்லையா, அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஏவ்ஸ்னாலே பேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போது வேடர் போர்டு, ரோலர் போர்டு எல்லா பேர்ட்ஸுமே இது கீழே வந்துடும். ஆஸ்ட்ரிச், ஹென்னு, கிவி எல்லாமே ஏவ்ஸில் வருது, கிளாஸ் ஏவ்ஸில். மெமலியாவில் பாருங்கள், டக் பில், பிளாட்டிபஸ், கங்காரோ, கேட்டு, டாக் இந்த முதுகெலும்பு இருக்கிறது எல்லாமே மெமலியாவில் வந்துடும். இதுதான் பாருங்கள், வார்ம் பிளட்டட்னா பேர்ட்ஸ் எல்லாமே வரும். டெரஸ்ட்ரியல் வார்ம் பிளட்டட்னா இங்கெல்லாம் வராங்க, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான். இது வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். செல் டைப் வந்து மொனிராக்கு யூனிசெல்லுலர் ப்ரோகேரிட்டிக்காக இருக்கும், புரோட்டிஸ்டாக்கு யூனிசெல்லுலரில் யூகேரிட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபங்கைக்கு வந்து மல்டி செல்லுலர், நானு கிரெயின் யூகேரிட்டிக்காக இருக்கும். இது வந்து மல்டி செல்லுலர் மல்டி செல்லுலர், மற்றது எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் யூகேரிட்டிக்காக தான் இருக்கும். இதில் பாருங்கள், நியூக்ளியஸ் பாருங்கள், மொனிராவில் மட்டும்தான் வந்து ஆப்சென்ட், மற்றது எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட்டு. சரிங்களா? நியூக்ளியஸ். பாடி ஆர்கனைசேஷன் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், மல்டி செல்லுலார், மற்றது எல்லாமே டிஷ்யூ ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோப் ஆர் ஹெட்ரோட்ரோப். சாப்ரோபைட்டிக் வந்து ஃபங்கை வந்தாலே நம்மளுக்கு வந்து சாப்ரோபைட்டிக் டெட் மெட்டீரியல் யூஸ் சாப்பிடுது இல்லையா, அதனால சாப்ரோபைட்டிக் பேராசைட்டிக். பிளான்ட்னால ஆட்டோட்ரோபிக், அனிமல்னா ஹெட்ரோட்ரோபிக். எக்ஸாம்பிள் மொனிராக்கு என்ன எக்ஸாம்பிள், பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. புரோட்டிஸ்டாக்கு வந்து ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ். ஃபங்கைக்கு வந்து ரைசோபஸ், அகாரிகஸ்.
அதே மாதிரி பிளான்ட், ஹெர்பு, ஷ்ரப்ஸு, ட்ரீஸ் எல்லாமே இதில் வருது. அனிமல்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, பேர்ட்ஸ், crocodile, ஹியூமன் பீயிங் எல்லாமே அனிமலியில் தான் வரும். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணது வந்து ஆர்ஹெச் விக்டேக்கர். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் ஆஃப் த பென்தம் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பென்தம் ஹூக்கர்ன்றவர் கூட இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. சீடட் பிளான்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு பாருங்கள். டைகாட்டிலிடினஸ், மோனோகாட்டிலிடினஸ், நடுவில் வந்து ஜிம்னோஸ்போம்ஸ்ன்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள், டைகாட்டிலிடன்ஸில் வந்து பாலிபெட்டலே, சிம்பெட்டலே, மோனோக்ளெமிடியே. அதுக்கப்புறம் அது கீழே வந்து 3 சப்டிவிஷனாக வந்துருக்குது. இது தேவையில்லை. மெயினாக வந்து பென்தம் அண்ட் ஹூக்கரில் என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா சீடட் பிளான்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க டிவிஷனு. டைகாட்டிலிடினஸ், மோனோகாட்டிலிடன், ஜிம்னோஸ்பம்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் ஆஃப் இந்தியா இஸ்ன்னு எங்கே இருக்குன்னா கல்கத்தா, விச் ஹேஸ் மோர் தென் 1 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பீஷிஸ் இருக்குது. 1 மில்லியன் இருக்குது. 10 lakh அவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேத்தஜன்னு அதனால் வர இது நேம் ஆஃப் த டிசீஸ். ஃபியூசேரியம் ஆக்சிபோரம் வந்து வில்ட் டிசீஸ் ஆஃப் காட்டன். காட்டனில் வரக்கூடிய வில்ட் டிசீஸ்க்கு என்ன காரணம்னா ஃபியூசேரியம் ஆக்சிபோரம். செர்கோஸ்போரா பர்சோனேட்டா இது டிக்கா லிவ் ஸ்பாட் டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட்டில் வர்றது டிக்கா லிவ் ஸ்பாட் டிசீஸ். இது ஆல்ரெடி கொஸ்டினில் வந்திருக்கு ப்ரீவியஸில். கலெக்டோட்ரைக்கம் பால்கேட்டம் வந்து ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன். ரெட்டாக வருது காரணம் கலெக்டோட்ரைக்கம் பால்கேட்டம். பைரிகுலாரியே ஒரைசா வந்து பிளாஸ்ட் டிசீஸ் ஆஃப் பேடி. இந்த நெல்லில் வரக்கூடிய இது வந்து பைரிகுலாரியே ஒரைசா தான் காஸ் பண்ணக்கூடாது. அல்புகோ கேண்டிடா வந்து ஒயிட் ரஸ்ட் ஆஃப் ரேடிஷ். ரேடிஷில் வரக்கூடிய டிசீஸ்க்கு என்ன காரணம்? கேண்டிடா ஸ்பீஷிஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கிளாஸு, டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸு, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். ப்ளூ க்ரீன் ஆல்கே இது வந்து இந்த கிளாஸ் கீழே வருது. சைனோபைசியா கீழே வருது. அப்போ அதில் இருக்கிற பிக்மெண்ட் என்னென்னா பைக்கோசைனின். சைனோபைசின் ஸ்டார்ச். ஃபுட் மெட்டீரியல் வந்து சைனோபைசின் ஸ்டார்ச்சு. இப்போ இந்த பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது எதுனா அசிலட்டோரியே. இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஆல்கே பாருங்கள். குளோரோபைசினா க்ரீன் ஆல்கே, குளோரோஃபில் இருக்கும் பிக்மெண்ட்டு. அது ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணால் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளைமிடோமோனாஸ். ப்ரௌன் ஆல்கேக்கு வந்து பேயோபைசின்னு சொல்லுவோம். அதுக்கான பிக்மெண்ட் என்ன? ப்ரௌன் ஆல்கே என்ன பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பியூகோசாந்தின். இதுக்கான ஃபுட் மெட்டீரியல் என்னென்னா லேமினேரியன் ஸ்டார்ச்சு மானிட்டாலாக ஸ்டோர் பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லேமினேரியா. ரெட் ஆல்கே பாருங்கள், ரோடோபைசின்னு சொல்லுவாங்க. ரெட் ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட் என்னதுன்னா பைக்கோ எரித்ரின். எரித்ரினாலே நம்மளுக்கு வந்து ரெட் கலராக இருந்தால் அர்த்தம். இது வந்து ஃப்ளோரிடின் ஸ்டார்ச்சாக ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலிசிப்போனியா. எந்த ஆர்கானிசம் என்ன பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அவ்வளோதான். ரெட் ஆல்கேனா பைக்கோ எரித்ரின், ப்ரௌன் ஆல்கேனா பியூகோசாந்தின், க்ரீன் ஆல்கேனா குளோரோஃபில், ப்ளூ ஆல்கேனா பைக்கோசெனின். இதுதான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இது பாருங்கள், கிளாவிசெப்சிஸ் பர்புரியா இஸ் த hallucinogenic fungi causes greatest damage to the frustrated youth by giving unreal, extraordinary lightness and hovering sensation. இது வந்து அப்படியே ஒரு மயக்க மருந்து மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படத்தில், நானி படத்தில் கூட ஹீரோயின் ஏதோ காட்டில் போகும்போது இந்த மஷ்ரூமை தான் பிச்சு சாப்பிடுவாங்க. கிளாவிசெப்சிஸ் பர்பூரியான்றது வந்து ஒரு போதைப்பொருள் மாதிரி நம்மளை வேறு உலகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். அஸ்பர்ஜிலஸ் ஸ்பீஷஸ் காசஸ் அலர்ஜி டு சில்ட்ரன் while கிளாடோஸ்போரியம் ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் அலர்ஜி. சரிங்களா, அஸ்பர்ஜிலஸ் என்ன பண்ணுதுன்னா அலர்ஜி காஸ் பண்ணுது சில்ட்ரனில். அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று திருப்பி ஒரு ஆர்கானிசம் எது யூஸ் பண்ணுவோம்னா கிளாடோஸ்போரியம். ஃபங்கையிலே குட் ஃபங்கை, பேட் ஃபங்கை எல்லாம் இருக்குது. எடிபிள், நான் எடிபிள். அப்போ நம்ம நான் எடிபிள் சாப்பிட்டோன்னா ஏதாச்சும் ஒன்று ஆகிட போகுது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் கிளாவிசெப்சிஸ் பர்பூரியா. ஆல்கே அண்ட் ஃபங்கை பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், ஃபங்கை ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ். அடுத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபங்கை ஆல்கே வந்து தன்னைத்தானே வந்து சாப்பாடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இட் ஹேஸ் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஃபங்கையில் வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்காது. அப்போ ஃபங்கை வந்து அவ்வளோவா கலராக இருக்காது, ஆல்கே வந்து கலராக இருக்கும். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச் இதில் ஆல்கேயில். இதில் வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து கிளைக்கோஜன் அண்ட் ஆயிலாக வந்து ஃபங்கையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சம் ஆல்கே ஆர் ப்ரோகாரிட்டிக் இன் நேச்சர். சிலது வந்து ப்ரோகாரிட்டிக்காக இருக்கும் ஆல்கே, ஆனால் ஃபங்கையில் எல்லாமே யூகாரிட்டிக் நேச்சரில் தான் இருக்கும். அப்போது ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் சைனோ பாக்டீரியா, நாஸ்டா, கனபினா. ஃபங்கையில் வந்து அகாரிக்கஸ் ஃபங்கை எக்ஸாம்பிள் வந்து அகாரிக்கஸ். நிறைய ஃபங்கை இருக்குது, அதில் வந்து அகாரிக்கஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கியூன் ஆஃப் மெடிசன் இஸ் பெனிசிலின்.
டிஸ்கவர்ட் பை சார் அலெக்சாண்டர் பிளெமிங் இன் 1928. இது வந்து நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கியூன் ஆஃப் மெடிசன் வந்து பென்சிலின். ஃபஸ்ட் ட்ரக் எது கண்டுபிடிச்சாங்கன்னா பென்சிலின். யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். எந்த இயரில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1928. ஒரே ஒரு லைனில் 3 கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பாக்னம் மோஸ் வாஸ் ஒன்ஸ் யூஸ்ட் இன் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் பிகாஸ் இட் சோக்ஸ் லிக்விட் வெல். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்பாக்னம் மோஸ் தான் வந்து டைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் ஃபங்கை, நேம் ஆஃப் த டிசீஸ். எந்த ஃபங்கைனால எந்த டிசீஸ் வருதுன்னு பார்க்கலாம். ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீஷஸ்னால ரிங்வார்ம், சர்க்குலர் ரேஷ் ஆன் த ஸ்கின். இது வந்து ரிங்வார்ம் பார்க்குறோம் இல்லையா, தாமரை, அது வந்து ட்ரைகோஃபைட்டன். இது வந்து ஒரு ஃபங்கை டிசீஸ். நம்ம தான் ஏதோ நம்மளுக்கு வேறு ஏதோ ஆனதுனால வந்துருச்சுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ். அதே மாதிரி மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் வந்து இந்த டேண்ட்ரஃப், நம்ம நினைப்போம் பாடி ஹீட்னால டேண்ட்ரஃப் வருது, அது கூட சில ரீசன்ஸு. மெயினாக என்ன ரீசன்னா இந்த ஆர்கானிசம் தான், இந்த ஃபங்கை தான், மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர். நெக்ஸ்ட் வந்து டீனியா பெடிஸ் அப்படின்னா அத்லெட் ஃபுட். இந்த கால் விரல் சந்தில் எல்லாம் நம்மளுக்கு புண்ணு மாதிரி வரும், ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் ஃபார்ம் ஆயிரும் இல்லையா, அப்போ பெடிஸ்னால் வந்து ஃபீட்டு. டீனியா பெடிஸ்னால் அத்லெட் ஃபுட். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் சம் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹோமோசாப்பியன்ஸ், ஆனியன் வந்து ஆலியம் சட்டையம், ரேட் வந்து ரேட்டஸ், பிஜன் வந்து கொலம்பியா லிவியா, டேமரின் வந்து டெமரிண்டஸ் இண்டிகா. இது வந்து நம்ம +2 வந்து பயாலஜி படிக்கும்போது படிச்சிருப்போம், பாட்னி ஜுவாலஜியில் வருது இல்லைங்களா. பிஜன் பார்த்துட்டோம், டேமரின் பார்த்துட்டோம். லைம் வந்து சிட்ரஸ் ஆரண்டிஃபோலியா. நீம்ட்ரிக்கு வந்து அஜார்டிகர் இண்டிகா. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நீம்ட்ரியோட சயின்டிஃபிக் நேம் என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ராக் வந்து ரானா ஹெக்ஸா டக்டைலா. கோகோனட் வந்து கொக்கோஸ் நியூசிஃபெரா. பேடு வந்து வெரேஜா சட்டவை, இதுவும் கேட்டிருக்காங்க. ஃபிஷ் வந்து கட்லா. ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் சினென்சிஸ். ஜிஞ்சர் வந்து ஜிஞ்சிபிரா அபிஷினாலே. பப்பாயா வந்து கேரிக்கா பப்பாயா. டேட்ஸ் வந்து ஃபீனிக்ஸ் டக்டைலிஃபெரா. இதில் வந்து ஒரு 2-3 வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை. டபிள்யூ மார்டின் 1961 2 வந்து பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து மிக்சோமைசிட்ஸ், யூமைசிட்ஸ். இது வந்து ஃபைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டிட்ரோமைசிஸ். இந்த யூமைசிட்ஸை தான் வந்து 4 வெரைட்டியாக பிரிச்சிருப்பாங்க. இது வச்சு தான் நெக்ஸ்ட் வர ஃபங்கை எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். செடி மேலே விழுந்துச்சுன்னா பெசிடியோமைசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. டெட் அண்ட் இது மேலே வந்துச்சுன்னா டிட்ரோமைசிஸ். ஸ்கின் மேலே வந்துச்சுன்னா அந்த மாதிரி வெரைட்டியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரையோபைட்டா டெரிடோபைட்டா வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். பிரையோபைட் பாருங்கள், பிளான்ட் பாடி cannot be differentiated in root, stem and leaf. இந்த பிளான்ட்டில் வந்து ரூட் எது, ஸ்டெம் எது, லீஃப் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இதில் பிரையோபைட்டில். டெரிடோபைட்டில் வந்து பிளான்ட் பாடி கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ரூட், ஸ்டெம், லீஃபாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். பிரையோபைட்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பிரையோஃபைட்ஸ் வந்து எந்த பிளான்ட் வந்து ஆம்பிபியன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பிரையோஃபைட்ஸ் ஏன்னா அது நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். டெரிடோஃபைட்ஸ் ஆர் லேண்ட் பிளான்ஸ், லேண்டில் மட்டும்தான் வாழும் டெரிடோபைட்ஸ், பார்த்துக்கோங்க. வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஆப்சென்ட் இதில் பிரையோபைட்டில், இதில் வந்து ப்ரெசென்ட். நெக்ஸ்ட்டு பிரையோபைட் பாருங்கள், த டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் கேமிட்டோஃபைட். இங்கே வந்து டாமினன்ட் இது வந்து ஸ்போரோபைட். அப்போ எதில் ஸ்போரோபைட் வருது, டெரிடோஃபைட்ஸில் தான் ஸ்போரோபைட் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் டெரிடோபைட்டில் இருக்கிறது வந்து எது மேலே டிபெண்ட் ஆகிருக்குதா, கேமிட்டோஃபைட் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்குதா. எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஸியா. கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன், செலாஜினெல்லா. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் டெஸ்மோடியம் கைரன்ஸ் இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்து இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட்னு சொல்கிறாங்க. த காம்பவுண்ட் லீப் ஷோஸ் 3 லீஃப்லெட்ஸ். இதில் வந்து நடுவில் ஒன்று இருக்கும், சைடில் இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து லீப் ஷோஸ் 3 லீஃப்லெட்ஸ் இன் 1 டெர்மினல் லார்ஜ் லீஃப்லெட் அண்ட் 2 வெரி ஸ்மால். இந்த தான் 2 ஸ்மாலாக இருக்கும், ஆப்போசிட் லீவ்ஸ். இந்த 2 லேட்டரல், இந்த 2 பிளான்ட்டுமே வந்து பிளான்ட்ன்ற லீஃப் வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும், க்ளோஸாகவும் மூவாகவும் வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஷேப்பில் தான் இருக்கும், நீங்கள் வேணால் நெட்டில் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். மூவ் பேக் அண்ட் தென் மூவ் டவுன் அண்ட் ஃபைனலி பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் ஷோயிங் ரித்தமிக் மூமெண்ட்டில் வந்து இது மூவ் ஆகிட்டே இருக்கும். டெஸ்மோடியம் கைரன்ஸ் இஸ் ஆல்சோ கால் த டான்சிங் பிளான்ட். ஆமாம், டான்சிங் பிளான்ட்னு போட்டாலே நெட்டில் வந்து போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். திஸ் பிளான்ட் வாஸ் யூஸ்டு பை இந்தியன் சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். பிளான்ட்ஸ்க்கும் வந்து உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்ட்டு இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து டச் மீ நாட் பிளான்ட்டை மட்டும் மூவ் ஆகுதுன்னு, நம்ம டச் பண்ணால் மூவ் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த டான்சிங் பிளான்ட் வந்து அப்படி இல்லை, அதுவாக வந்து அந்த சின்ன 2 லீஃப் இருக்கு இல்லையா சைடில், அது கீழேயும் மேலேயும் போகும், சைடில் போகும், அப்புறம் ரிதமிக்காக மூமெண்ட் இருக்கும்.
அது யார் வந்து ஸ்டடிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் வந்து மிமோசா புடிகா இஸ் கால்டு ஆஸ் தொட்டா சுருங்கி அண்ட் டெஸ்மோடியம் கைரன்ஸ் இஸ் கால்டு தொழுக்கண்ணி இன் தமிழ். தொழுக்கண்ணின்னு சொல்கிறாங்களா, எனக்கு ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃபோபிட்ஸ். ட்ராபிசம் அலோஸ் பிளான்ட் டு கெட் த பெஸ்ட் கண்டிஷன் ஃபார் இட்ஸ் சர்வைவல். ட்ராபிசம்னா இப்போ வந்து ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ ப்ரைமரி செகண்டரி டெர்ஷியரின்ட்டு நம்ம பாக்ஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது. அதில் ஒரு லெவலேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது தான் வந்து பிளான்ட் வந்து சர்வை ஆகும். அது வந்து நம்மளுக்கு பெஸ்ட் கண்டிஷன் ஃபார் இட்ஸ் சர்வைவல். ட்ராபிக் மூமெண்ட்ஸ் ஆர் ஸ்லோ டைரக்ஷனல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் க்ரோத். இந்த ட்ராபிக் மூமெண்ட்ஸ்னால் வந்து ஒரு ஸ்டிமுலஸ்னால் என்ன இப்போ மிமோசா புடிக்கா இருக்குல்ல, அதை டச் பண்ணால் அந்த ஸ்டிமுலி வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து மூமெண்ட் நடக்குது. அந்த மாதிரி ட்ராபிக் மூமெண்ட்ஸ் ஆர் ஸ்லோ டைரக்ஷனல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸ் எப்படி பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிளான்ட் வளரும்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரோத். நாஸ்டிக் மூமெண்ட் இஸ் அன் இம்மிடியட் ஆக்ஷன். நாஸ்டிக் மூமெண்ட்னால் நம்ம தொட்ட உடனே எந்த டைரெக்ஷன் வேணாலும் மாறிடும், ஒரே டைரெக்ஷனெல்லாம் இல்லை, சரிங்களா. ட்ராபிக்னால் இப்போ வந்து சிங்கிள் டைரெக்ஷன் இருக்கும், இல்லைனா இந்த ஸ்டிமுலஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த மாதிரி தான் அதுவும் மூவ் ஆகும். ஆனால் இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ன்றது வந்து எனி டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you again.